வணக்கம். 2024 டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி அங்குமிங்கும் அலைந்து திரிந்து இறுதியில் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு தற்பொழுது வடகடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு இடைப்பட்ட பகுதிக்கு நேர் கிழக்கே 275 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு நாள் இருகாற்று எனவே ஆந்திர கரையோர பகுதிகளில் ஏற்படுத்தி ஆந்திர ஒடிசா மாநிலங்களில் மிக கனமழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதோட தாக்கமாக தமிழ்நாட்டின் திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு காலையில் லேசான மழைப்பொழிவை கொடுக்கும், மிதமான மழைப்பொழிவையும் கொடுக்கலாம். இன்றைக்கு மதியம் வெப்பம் வந்ததும் வெயில் உயர்ந்ததும் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளை அதிகாலை டெல்டா கடலோரமும் வடகடலோரமும் மழைப்பொழிவு இருக்கும். நாளை காலைக்கு பிறகு கிறிஸ்துமஸ் தினத்தில் மதியம் மாலையில் சற்று உள்ளே வந்து டெல்டாவின் உள்ளேயும் வடகடலோரத்திற்கு உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதி மதிய மாலையில் லேசான மிதமான மழைப்பொழிவாக நேற்றே பொழிலில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாளைய மறுநாள் 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி செயலிழந்து தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி நகர்ந்து 26, 27 தேதிகளில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக நகர்ந்து 28 தேதிகளில் அது குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக 26, 27 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டில் 26, 27 மழைக்கு பிறகு அடுத்தும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது. 29க்கு பிறகு 30, 31 ஜனவரி 1, 2 தேதிகளிலும் அதேபோல ஜனவரி 8, 9, 10, 11 தேதிகளிலும் 2 வலிமையான நிகழ்வுகள், அதுவும் நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது. பருவமழை ஜனவரியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.